Hello people, this is day 2 of healing my hormones on 120 days. Lifestyle changesனு சொன்னதும் ஜிம் போகணும், டயட் ஃபுட் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும், இதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. இஃப் இன்கேஸ் நமக்கு நிறைய நேரம் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டு தான். ஆனால் அதெல்லாம் பண்ண முடியலனாலும் சின்ன சின்ன சேஞ்சஸை நம்ம லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரலாம். லைக் டைமுக்கு தூங்கி ஏர்லியராக எந்திக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு ஹோம் ஃபுட்டு சாப்பிட்றது, ஜிம்க்கு போக முடியலனாலும் வீட்டிலேயே ஒர்க் அவுட், யோகா, வாக்கிங் ஃபாலோ பண்ணுறது, 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அண்ட் அதையும் தாண்டி நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெடிடேஷன், ஜேர்னலிங் இதெல்லாம் பண்ணலாம். ரெகுலர் மீல் டைம், ரெகுலர் ஸ்லீப் டைம் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் டைம் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கான முக்கியமான ஃபேக்டர். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை சிம்பிள் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹேக்னி, மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின் இதெல்லாமே ரிவர்ஸ் ஆகும். இந்த விஷயம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா ஆட்டோமேட்டிக்காக மெடிசனே இல்லாமல் உங்கள் பாடி உங்களை ஹீல் பண்ணும். பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்க்கான மேஜர் டிஃப்ரென்ஸ், மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு பிசிஓடி தான் இருக்கும். இந்த டிஸார்டர் ஓவரிஸ் இம்மெச்சூர் எக்கை ரிலீஸ் பண்ணுறதுனால சிஸ்ட் ஃபார்ம் ஆகும். பிசிஓஎஸ் அப்படின்றது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஆண்ட்ரோஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கனால காஸ் ஆகும். ஆனால் இது ரெண்டும் காஸ் ஆகிறதுக்கு ஒரே ரீசன், அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் ஒரே ரீசன் தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். நான் இன்றைக்கி ப்ராப்பராக 2 மீல் எடுத்துக்கிட்டேன். ப்ரோட்டீனுக்காக எக், ஃபைபருக்காக 2 வெஜிடபிள், அப்புறம் கார்ப்ஸ்க்காக ரைஸ். எடுத்த உடனே கலோரிஸை கம்மி பண்ணும்போது நமக்கு டயர்ட் அதிகமாகும், பசினால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஜங்க் ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும். வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணதும் ஃபியூ டேஸ் ஆர் வீக்ஸ்க்கு நமக்கு வாட்டர் லாஸ் ஆகும். இந்த டைமில் வெயிட் லாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அது ஸ்லோ ஆகும். அப்போ நம்ம கலோரிஸ் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 மீல் எடுத்தக்கப்புறம் 30 minutes ஆஃப் ஃபுல் பாடி அண்ட் பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட் பண்ணேன். அது முடிச்சுட்டு ஃபேஸ்க்கு நலங்கு மாவு, கஸ்தூரி மஞ்சள் அண்ட் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அன்டில் தென் டாடா பாய்.